முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏக்நாத் சிண்டே. அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத கட்சிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 288 தொகுதிகள் உள்ள நிலையில் பாஜக 160, சிவசேனா 100, தேசியவாத காங்கிரஸ் 60 இடங்களில் போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் இழுபறி நீடிக்கிறது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுடன் மகாராஷ்டிரா தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் நவம்பர் 26ஆம் தேதியுடன் தற்போதைய சட்டப்பேரவையில் பதவிக்காலம் நிறைவடைவதால் அதற்கு முன்னதாகவே தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதேபோல் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை முதல்வராக உள்ள ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி குறைந்தது 100 தொகுதிகளை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் மக்களவைத் தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 9 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 15 தொகுதிகளில் போட்டியிட்ட சிண்டேவுடன் சிவசேனாவும் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதன் அடிப்படையில் தான் பாஜகவிற்கு நிகரான தொகுதிகளை சிவசேனா தரப்பினரும் கேட்டு வருவதாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. மேலும் இது குறித்து சிண்டேவின் ஆதரவாளர் கூடும்போது மராத்தி மற்றும் ஹிந்துத்துவா வாக்குகளை நாங்கள் தக்க வைத்துள்ளோம். குறைந்தது 100 தொகுதிகள் கிடைத்தால் மட்டுமே இந்தியா கூட்டணியை வீழ்த்த முடியும். மேலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவையும் கைப்பற்ற முடியும் என தெரிவித்துள்ளார். இதனிடையேதான் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவிடம் கேட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 160 தொகுதிகளில் போட்டியிட்டு 105 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அதே அளவிலான தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரத்தில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 48 மக்களவைத் தொகுதிகளில் 17 இடங்களில் மட்டுமே ஆளும் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் இந்தியா கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றி வலுவான நிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் மகாராஷ்டிரா பாஜக முதல்வரான ஏக்நாத் சிண்டேவுக்கு பாஜக மூத்த தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாலும் நெருக்கடிகள் அதிகப்படுத்துவதாலும் மனவருத்தத்தில் இருந்த ஏக்நாத் சிண்டே பாஜகவிலிருந்து விலகிவிடலாம் என்று தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் ஆலோசனை நடத்தி விரைவில் ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பதட்டமடைய வைத்து வருகிறது.